வைத்திருக்கிறவங்க திருப்பிக் கொள்ளுங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம். நமக்கு நேரம் கம்மியாக தான் இருக்குது. உங்களை சரியான நேரத்தில் நான் முடித்து அனுப்புவதற்கு பிரயாசப்படுகிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 30வது வசனம். நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவன் ஞானம் உள்ளவன். கையை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுங்க. ஆம், ஆதாயப்படுத்துங்கள் அப்படிங்கிற தலைப்பிலே ஆண்டவருடைய வசனத்தை தியானிப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆதாயப்படுத்துங்கள். தோத்திரம். இன்னொரு வசனத்தையும் கூட நம்ம வாசித்திரலாம். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 8வது அதிகாரம் 36வது வசனம். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? 2 விதமான ஆதாயத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ரெண்டுமே ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். ஒன்று உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்துகிற ஒன்று, இனி ஒன்று ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிற ஒன்று. இந்த மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 8:36 இயேசு சொல்லும் போது, ஒரு மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு அது லாபமா இருக்காதுன்னு சொல்லி. ஆண்டவர் பொய் சொல்வாரா? உலகத்தை ஆதாயப்படுத்தினா அது நமக்கு லாபமா நஷ்டமா? உலகத்தில் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு நீங்க வேலைக்கு போனா ஒரு 1000 ரூபாய்க்கு வேலை செய்யலாம். அது உங்களுக்கு லாபமா நஷ்டமா? சொல்லுங்க. நஷ்டம். கடையை திறந்து வச்சா நஷ்டம். அல்லேலூயா. ஆண்டவருடைய பார்வை வித்தியாசமானது. நான் மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அங்கே சொல்லப்படுகிற ஒரு காரியம், உலகம் முழுவதையும் ஒரு மனிதன் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினால் என்ன அப்படின்னா, நாம் ஆதாயப்படுத்துகிற அந்த ஆதாயம் அது நமக்கு ஜீவனாய் மாறாது, அது நமக்கு ஜீவனாய் இருக்காது. ஏன்னா தன் ஜீவனை அது என்ன செய்கிறதா? நஷ்டப்படுத்துகிறது. அப்படின்னு நாம உலகத்தையும் ஆதாயப்படுத்தலாம், ஆத்துமாக்களையும் என்ன செய்யலாம்? ஆதாயப்படுத்தலாம். ஆனால் நாம் எதை ஆதாயப்படுத்தும்படி தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா, ஆவியானவர் நீதிமொழிகள் அழகாக சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னா, தோத்திரம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவன் ஞானம் உள்ளவன். அல்லேலூயா. அப்ப ஆவியானவர் சொல்லுகிறார், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிற மனிதனே, மனுஷியே ஞானம் உள்ளவர்கள் என்று சொல்லி. ஞானம்னா இன்னொரு பதத்தில் சொன்ன நம்ம பாணியில் அறிவு. அப்ப ஆதாயப்படுத்துகிறவர்கள் அறிவுள்ளவர்கள், ஆத்துமா ஆதாயப்படுத்துகிறவர்கள் அறிவுள்ளவர்கள். அப்ப ஆதாயப்படுத்தாதவர்கள் நம்ம எப்படி இருக்கிறோம்? ஹலோ, ரட்சிக்கப்பட்டு பல வருடங்கள் ஆயிருச்சு. 2 வருஷம், 3 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம், ஏன் 30 வருஷம் கூட ஆயிருச்சு. ஏன்னா சபை தொடங்கப்பட்ட நாட்கள் இருந்து நம்ம கணிச்சு வச்சோம்னா, அப்படின்னா தோத்திரம், நம்ம ஒரு ஆத்துமாவையாவது நாம் கர்த்தருக்காக ஆதாயப்படுத்தி இருக்கிறோமா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வியை நம்ம கேட்கணும். ஏன் மூலமா ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட்டு என் சபைக்கு கடந்து வருகிறதா அப்படின்னு ஒரு கேள்வியை நம்ம எழுப்பி பார்க்கணும். அல்லேலூயா. கொஞ்சம் பயப்படாம சொல்லுங்க. ஆமா, ஏன்னா வேதம் சொல்லுகிறது, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவன் ஞானம் உள்ளவன். நம்ம ஆண்டவர்கிட்ட போய் எதையோ கேட்கிறோம், நம்முடைய தேவைகளை கேட்கிறோம். தேவைகளை கேட்கறது தப்பா அப்படின்னா இல்லவே இல்லை. ஏன்னா கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு இருக்கிறாரு. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்னு சொல்லி இருக்கிறாரு. அப்ப நம்ம கேட்கிறோம். என்ன கேட்கிறோம் அப்படின்னா, இந்த உலக சம்பந்தப்பட்ட காரியத்தையே என்ன செய்கிறோம்? ஒருத்தருக்கு பணம் தேவை, பணத்தை கேட்கிறோம். பொருள் தேவை, பொருளை கேட்கிறோம். ஒரு நிலம் தேவை, நிலத்தை கேட்கிறோம். வீடை கேட்கிறோம். நம்ம தொழில் சம்பந்தப்பட்ட காரியங்கள் எல்லாம் கேட்கிறோம். சரீரத்துக்கு ஒரு சுகம் தேவை, சுகத்தை கேட்கிறோம். இதெல்லாம் தேவைதான், கேட்கறது தப்பே இல்லை. ஆனால் அதை விட விலையேற பெற்ற ஒன்று, என்னைக்காவது ஆண்டவரே நான் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதற்கு எனக்கு ஞானம் தேவைன்னு கேட்டிருக்கிறோமா? நம்மகிட்ட ஞானம் இருக்குதா?
ஏன்னா ஞானம் இருந்திருந்தா நம்ம இணைஞ்சிருப்போம். ஏன்னா வேதம் எப்படி சொல்லுகிறது? ஆவியானவர் அழகா எழுதி வைத்திருக்கிறார், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவர்கள் தான். யாக்கோபினுடைய நிருபம் 1வது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், நல்லா கவனிங்க. ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் தருகிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய, எதை கேட்க சொல்றாரு? பொண்ணை கேளு, பொருளை கேளு அப்படின்னு சொல்லல. நீங்களும் நானும் கேட்க வேண்டியது என்னன்னா, ஞானத்தை கேட்கணுமா. ஏன்னா ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவர்கள் ஞானம் உள்ளவர்கள். அப்ப அந்த ஞானத்தை, ஏன்னா ஆத்துமா தேவனுடைய பார்வையில அது விலையேற பெற்ற ஒன்று. தாவீது சொல்ல 1000 பொன் வெள்ளியை பார்க்கல அப்படிங்கிறாரு. வேதம் எனக்கு நல்லது, ஆனா தேவனுடைய பார்வையில ஆத்துமா விலையேற பெற்றது. உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி ஒரு திராசில வைத்தாலும் ஒரு ஆத்துமாவை வைத்தால் ஆத்துமாவை விலையேற பெற்றதாக இருக்கும். ஆமென். கையை வைத்து உள்ள சொல்லுங்க. அப்ப என்னன்னா, இந்த ஆத்துமாவை ஆதாயப்படுத்துவதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தா. நம்ம எத்தனை பேர் ஞானவான்களா இருக்கிறோம்? எத்தனை பேர் அறிவுள்ளவங்களா இருக்கிறோம்? அப்ப யாராவது உனக்கு அறிவில்லை அப்படின்னு சொன்னா கோவப்படக்கூடாது. சரிதானே? உனக்கு அறிவே இல்லை அப்படின்னு இப்போ என்னை பார்த்து ஜெயசீலன் சொல்கிறேன், பாஸ் உங்களுக்கு அறிவே இல்லை பாஸ் அப்படின்னா கரெக்டாக தானே சொன்னீங்க அப்படின்னு நான் சொல்லணும். பாஸ் நான் உங்களை சொல்லும்போது நீங்கள் கேட்டுக்கோங்க, ஆனால் நீங்கள் என்ன சொல்லிடாதீங்க அப்படின்னு இருக்கக்கூடாது. இருக்கீங்களா? கையை ஊற்றி சொல்லுங்க. ஏன்னா ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவன் அப்படின்னா எல்லாருக்குமே ஞானம் கொஞ்சம் இருக்குது, அறிவு கொஞ்சம் இருக்குது. அங்கே சொல்லுங்க, குறை உள்ளவனாக இருந்தால் ஆமா சம்பூரணமாய் தருகிறவரும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில சம்பூரணமாய் தருகிற ஒரு தேவன் இருக்கிறாரு. எதை? ஞானத்தை, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணக்கூடிய ஞானத்தை ஆண்டவர் சம்பூரணமாய் தருகிற ஒருவர். ஏன் அப்படின்னா அந்த ஆத்துமாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தோத்திரம் சங்கீதம் 49:9 நீங்க வாசித்து பார்க்கும்போது, சங்கீதங்க புஸ்தகம் 49:9 அவர்களுடைய ஆத்தும மீட்பு மிகவும் அருமையாயிருக்கிறது. அல்லேலூயா. ஆத்தும மீட்பு அப்படின்னா என்ன? தேவனுடைய பார்வையில் அதுதான் எப்படிப்பட்டது? அருமையானது. ஒரு ஆத்துமாவை நீ ஆதாயப்படுத்துவாயானால், மீட்பாயான ஒரு நரகத்திலிருந்து, ஒரு பாவத்திலிருந்து நீ மீட்டெடுப்பாயானால் தேவனுடைய பார்வையிலே அது அருமையானது. தேவனை மட்டும் நீ சந்தோஷப்படுத்தின்னு வச்சுக்கோ, ஆண்டவர் உன் தலையை எங்கேயோ உயர்த்திடுவாரு. அல்லேலூயா. நீ கேட்க வேண்டிய அவசியமா இல்லைங்க. பொண்ணோ பொருளோ நகையோ எதையும் கேட்க வேண்டாம். தோத்திரம். ஏன்னா நீதிமானுடைய வீட்டில் தோத்திரம் ஐஸ்வர்யம் தங்கி இருக்குமா? உன் வீட்டில் அது கொட்டி கிடக்கும். நீ தரித்திரப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. நீ கஷ்டத்தோடு கடனோடு இருக்க கர்த்தர் விடவே மாட்டார். ஏன்னா நீ அவரை பிரியப்படுத்துற, அவரை மட்டும் சந்தோஷப்படுத்திருங்க, அவருக்குள்ளதெல்லாம் உங்களுக்குள்ளதான். கையை உயர்த்தி. அப்போ ஞானத்தில் குறைவுள்ளவர்களா இருந்தா என்ன செய்யணுமா? சம்பூர்ணமாய் தருகிறவரும். வசனத்தை முழுசும் சொல்லணும். சொன்னா ஊடகட்டி ஒரு வார்த்தையை மட்டும் பிடிச்சிட்டு பேசவே தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்படியா போட்டிருக்குது. ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனாக இருந்தால் யாவருக்கும், இன்னாருக்கு தான் இல்லை, பாஸ்டருக்கு மட்டும் கொடுப்பாரு, பாஸ்டமா கொடுப்பாங்க, உடன் ஊழியர்களுக்கு கொடுப்பாங்க, அப்படி இல்லை, யாவருக்கும் சம்பூரணமாய் தருகிறவரும் ஒருவனையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரம் சாலமோனை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். 5 முதல் 9 வசனங்களை பாருங்க. கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்தில் தரிசனமாகி, என்னதுங்க என்னதுங்க பின்னாடி கேக்குதா? சாலமோன்ட்ட கர்த்தர் பேசுறாருங்க. எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. சாலமோன்ட்ட கர்த்தர் பேசுறாரு. கிபியோன்ல அன்னைக்கு ராத்திரி பலி செலுத்தி கர்த்தரெல்லாம் துதிச்சு முடிச்சுட்டு படுத்திருக்கும் போது கர்த்தர் தரிசனத்தில் பேசுறாரு.
நான் சொல்றேன், இன்றைக்கும் கர்த்தர் சொப்பனத்துல தரிசனத்துல நம்ம கூட பேசுகிற ஒரு தெய்வமா இருக்கிறாரு. தரிசனம் பார்க்குறீங்களா? சொப்பனம் பார்க்குறீங்களா? என்ன சொப்பனத்தை பார்க்குறீங்க? மரியாளம்மா படுத்திருக்கிறாங்க சொப்பனத்தில். யோசேப்பு படுத்திருக்கிறாரு. சொப்பனத்தில் வந்து கர்த்தர் யோசேப்போடு பேசுறாரு. யோசேப்பே, பயப்படாத, நீ கல்யாணம் முடிக்க போற பொண்ணை தள்ளன்னு நினைக்காத, அவருக்குள்ள உற்பத்தியா இருக்கிறது கர்த்தராலே உற்பத்தி. சொப்பனத்தில் பேசுறாரு. ஆண்டவர் இன்னைக்கும் சொப்பனங்கள் மூலமாக நம்ம கூட பேசுகிற ஒரு தெய்வமா இருக்கிறாரு. தோத்திரம். 3 சாஸ்திரிகள் வர்றாங்க. ஏரோதை பார்த்துட்டு வந்துட்டாங்க. ஏரோது கொல்றதுக்கு நினைக்கிறான். இப்போ கர்த்தர் சொப்பனத்தின் மூலமா என்ன செய்றாரு? சாஸ்திரிகளோடு கூட இல்லையா, அவங்க ரட்சிக்கப்பட்டவங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க, இத்தனை வருஷம் பிழிவு சபையில பொறுப்பா இருக்காங்க, அப்படியெல்லாம் கிடையாது. யாரோ 3 சாஸ்திரிக கர்த்தர் சொப்பனங்கள் மூலமா அவர்களோடு கூட பேசுறாரு. இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு தெய்வமா இருக்கிறாரு. கர்த்தர் பேசணுங்க. எப்படி பேசுவாரு? நைட்டில் மொபைலை வச்சு தள்ளிக்கிட்டே இருந்தால் எப்படி பேசுவார்? மொபைல் தான் பேசும் நைட்டில். தோத்துரும். மொபைல் தான் என்ன செய்யும்? பேசும். நம்ம எதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அது நம்மோடு கூட சம்பாஷிக்கும். ஏன்னா நம்ம மைண்டில் வந்து செட் ஆகி போய் நிற்கும். எதை நம்ம அது ரீல்ஸ் அதிகமாக பார்க்குறோமா, தோத்துரும், வாட்ஸ்அப் அதிகமாக பார்க்குறோமா, ஃபேஸ்புக் அதிகமாக பார்க்குறோமா, இன்ஸ்டாகிராம் அதிகமாக பார்க்குறோமா, எதை நம்ம அதிகமாக பார்க்குறோமோ அது நம்ம மைண்டில் வந்து அது நிறைஞ்சிருக்கும். நிறைவானது வந்துருச்சுன்னா குறைவானது ஒளிஞ்சு போகும்னு வேதம் சொல்லுது. நம்ம இது நிறைஞ்சிருக்கும் போது வேற இன்னொன்னு எப்படி ஆண்டவர் அதுல கொடுக்க முடியும்? இது பிளேனா இருக்கணும், குறையா இருக்கணும். தோத்திர ஆண்டவர்கிட்ட சொல்லணும், எனக்கு அறிவில்லை ஆண்டவரே, எனக்கு மூளை இல்லை ஆண்டவரே, எனக்கு நல்ல அறிவை தாங்க, நல்ல ஞானத்தை தாங்க, நல்ல மூளையை தாங்க ஆண்டவரே. ராத்திரி வேளையில் என் கூட நீங்க பேசணும், சொப்பனத்தின் மூலமா பேசணும். கெட்ட சொப்பனங்கள் வரக்கூடாது. இரவு வேளையில் கெட்ட சொப்பனங்களை கொண்டு ஒரு ஆவிகளை கட்டி சபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணணும். வேர்த்து போய் நைட்டில் எழுந்துச்சு உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. வேர்த்து போய் நைட்டில் எழுந்துச்சு, ஏமா என்ன இப்படி உட்கார்ந்துருக்கிற? ஒன்றும் இல்லை, கொஞ்சம் தண்ணி விடுங்க. தோத்துறோம். மிரண்டு போய் உட்கார்ந்துருக்க கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கடிங்க. கிபியோன்ல ராத்திரி வேளையில கர்த்தர் என்ன செய்றாரு? தோத்திரம் பேசுறாரு. இந்த அனுபவம் எப்படி சாலமோனுக்கு கிடைச்சது? நான் இப்படி யோசிக்கிறேன். தோத்திரம். அவருடைய தகப்பனை பார்க்கிறான். யார? சாலமோனுடைய தகப்பன் தாவீதை பார்க்கிறான். தாவீது ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரன். அவன் அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் கர்த்தரை துதிச்சு முறையிடுகிறவன். அவன் ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரன். ஆமென் சொல்லுங்க. மற்றவெல்லாம் பார்த்தது அவன் யுத்த வீரன், காரிய சமர்த்தன், அப்படித்தான் பார்த்தாங்க. ஆனா சாலமோன் பார்க்கிறான், என் தகப்பன் ஜெபிக்கிறவன், கர்த்தரை நன்றாக துதிக்கிறவன், தேவனோடு கூட உறவாடுகிறவன். நான் சொல்றேன், தகப்பனை பிள்ளை பார்த்து வளர்ந்திருக்கிறது. ஆமென். சாலமோன் கர்த்தரோடு உறவாடுகிறான் அப்படின்னா, கர்த்தரோடு பேசுகிறான், கர்த்தர் அவனோடு பேசுறாருன்னா அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தகப்பனை பார்த்து வளருது. நான் சொல்றேன், உங்களை உங்க பிள்ளைங்க பார்க்கிறாங்க. பார்க்கிறாங்களா? பார்க்கிறாங்க. தோத்திரம். நீங்க என்னென்ன செய்யறீங்கன்னு சொல்லி பிள்ளைங்க பார்க்கிறாங்க. தோத்திரம். நீங்க சண்டை ஓட்டா, கணவன் மனைவியின் சண்டை ஓட்டா பிள்ளைங்க பார்க்கிறாங்க. தோத்திரம். நான் சொல்றேன், சில வேளைகளில் சில மனஸ்தாபங்கள் வரும், வராதுன்னு சொல்லவே. ஏன்னா நம்ம பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த தூதர்கள் அல்லவே அல்ல. சில வேளைகளில் நமக்கு சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரும். ஆனா வேதம் சொல்லுது, சூரியன் முடிங்க. சூரியன் பாச இந்த வருஷம் தோத்து போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பதாக உங்கள் கோபம், எங்க நீங்க கோபம் கொண்டாலும் என்ன செய்யாதீங்க? நாவினால் பாவம் செய்யாத. உனக்கு கோபம் வரலாம், ஆனா நீ இந்த கைக்கு பாவம் செய்ய நெஞ்சிராத, கையை நீட்டிராத, நாவ நீட்டிராத. யாக்கோபு சொல்ற, நாவும் ஒரு நெருப்பு, அது அநீதி உள்ள, அது பொல்லாங்க நிறைந்தது. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. வேதம் சொல்லுது, மனுஷனால் கூடாதது என் தேவனாலே கூடும். பலிபீடத்துக்கு கொண்டு போ. சில வார்த்தைகளை பேசிடுவோம், வார்த்தைகளை விட்டுருவோம், கடினமா விட்டுருவோம். ஆண்டவரே என்ன மன்னிங்க. ஆண்டவர்கிட்ட கேட்டா போதுமா? யார் காயப்பட்டிருக்காங்களோ அவங்க கிட்ட என்ன செய்யணும்? நான் சொல்றேன்,
சில சாபங்கள் நம்மளை தொடர்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? சில வார்த்தையினால் சிலரை காயப்படுத்தி இருப்போம், சிலரை புண்படுத்தி இருப்போம். ஆனால் அவங்களோடு கூட நம்ம மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகாமல் இருப்போம். அது அப்படியே இருக்கும். அமலேக்கன் செய்ததை நான் இன்னும் மறக்கவில்லை என்று கர்த்தர் சொல்றாரு. என்னைக்கோ செஞ்சதுங்க, அது அவர் என்ன செய்யலையா, நம்ம மறந்திருப்போம். சில வேளை அவர் மறக்க மாட்டாரு. நான் சொல்றேன், ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. எந்த நபரை நீங்கள் காயப்படுத்தி இருக்கிறீர்களோ அந்த நபரிடத்துல போய் என்ன செய்யுங்க, சிஸ்டர், பிரதர், நான் உங்க இருதயம் காயப்படத்தக்கதா அப்படி பேசிட்டேன், என்ன மன்னிங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேளுங்க. தப்பில்லையே, தப்பில்லையே. அல்லேலூயா. சகோதரனோடு உனக்கு வழக்கு இருந்தா வேதம் சொல்லுது, பலிபீடத்தின் கீழே உன் காணிக்கையை வைத்து விட்டு உன் சகோதரனோடு போய் என்ன செய்ய, ஒப்புரவாகு, ஒப்புரவாகு. அதுக்கு பின்னாடி வந்து என்ன செய்ய, உன் காணிக்கையை கூட நான் ஏத்துக்க மாட்டேன்னு கர்த்தர் சொல்றாரு. ஒப்புரவாகு. நம்மளால யாராவது காயப்பட்டிருக்காங்களா இந்த மாதத்துல? யாருடைய இருதயத்தையாவது கடினப்படுத்தி இருக்கிறோமா? புண்படத்தக்கதாக நடந்திருக்கிறோமா? ஆவிக்குரிய வாழ்க்கை நான் என்ன நினைச்சீங்க? சும்மா பெயருக்காக வந்துட்டு உட்கார்ந்துட்டு அப்படி 2 பாட்டு படிச்சுட்டு அப்படி ஆவியில் நிரம்பிட்டு குதிச்சுட்டு காணிக்கை போட்டுட்டு 2 செய்தியை கேட்டு போறதா? இல்லை 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 இல்லை. ஒரு தேவ மனிதன் சொல்லுகிறார், சபை என்பது அது லேத்து பட்டறை, எங்கெங்கு சரியில்லாமல் இருக்குதோ அதையெல்லாம் சம்மட்டி வச்சு கர்த்தர் சரிபடுத்துகிற தேவனாய் இருக்கிறார்னு சொல்லி. சரியாக வேண்டும். ஏன்னா கர்த்தருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது. இயேசு வந்தால் நீ பரலோகத்துக்கு போவாயா அல்லது ரீல்ஸ் விட்டுக்கிட்டு இருப்பையா? இருக்கீங்களா? ஏன்னா இன்னைக்கு அதுதான் மோகம். இன்னைக்கு நம்மளை போட்டாவை எடுக்கணும், 2 ரீல்ஸ் போடணும், 4 பேர் பார்க்கணும், லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும். இதைத்தான் இன்னைக்கு விரும்பி கொண்டு இருக்கிறோம். ஆனால் தேவனுடைய இருதயம் இன்னைக்கு காயப்பட்டு கொண்டு இருக்கிறது. தேவனுடைய இருதயம் புண்பட்டு கொண்டு இருக்கிறது. நான் இதற்காக ரட்சித்தேன், இதற்காக அழைத்தேன், இதற்காக அபிஷேகம் பண்ணினேன். எத்தனை பேர் கொரோனாவிலே செத்து போன போது, சுனாமியிலே செத்து போன போது என் பிள்ளை அழியாதபடிக்கு நான் பாதுகாத்தேனே, இதற்காகவா? தேவனுடைய இருதயம் காயப்படுகிறது. தேவனுடைய இருதயத்தை காயப்படுத்தி விட்டு தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற முடியுமா? அற்புதத்தை பெற முடியுமா? ஆசீர்வாதத்தை பெற முடியுமா? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் என்னால் தேவனுடைய நன்மையை பெற முடியவில்லை என்று நம்முடைய இருதயம் அங்கலாய்க்கவில்லையோ? இருக்கீங்களா? கைகளை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்க. தகப்பனை பார்த்து வளர்ந்தான் சாலமோன். நான் சொல்ல, உங்க பிள்ளைங்க உங்களை பார்க்கிறாங்க. கணவன் மனைவிக்குள்ள சரியான உறவு இருக்கட்டும். வேதம் சொல்லுது, உங்கள் சார்ந்த குணம் எல்லா மனுஷருக்கும். மனைவியோடு ஒரு வாக்குவாதம் அப்படின்னா அன்னைக்கே மன்னிப்பு கேளுங்க. சாரிமா, மன்னிச்சுக்கோமா, காயப்பட்டுருச்சு, காயப்படுத்திட்டேன், ஏதோ கோபத்தில் பேசிட்டேன். ஒருவேளை கணவன் தோத்துறோம் மனஸ்தாபத்தோடு இருந்தா மனைவி மன்னிப்பு கேளுங்க. மன்னிச்சுக்கோங்க ஐயா, சாரியா, நான் அப்படி பேசியிருக்க கூடாது. நம்ம நியாயப்படுத்த விரும்ப வேண்டாம். இறங்கி போவதில் தப்பே. பிள்ளைங்க பெற்றோருடைய இருதயத்தை காயப்படுத்தியிருந்தா சாரிப்பா, சாரிமா, அப்படி நடந்திருக்க கூடாது, இப்படி பேசியிருக்க கூடாது. மன்னிப்பு கேளுங்க, மன்னிப்பு கேளுங்க. நான் சொல்றேன், குடும்பம் ஒரு குட்டி பரலோகமாய் காணப்படணும். கையை ஊற்றி ஒரு நல்ல சொல்லுங்க. உங்க குடும்பத்துக்குள்ள பரலோகத்தை அனுபவிங்க. பரலோகத்தில் செய்யப்படுவது போலவே அங்கே பூமியில், நான் சொல்றேன், நம்முடைய வீடுகளிலும் செய்யப்படுவதாக. பரலோகத்தில் எப்பொழுது மகிமை, கர்த்தரை துதிக்கிற துதி, அதுதான் சொல்லப்படுகிறது. நீதிமானின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் தொனிக்கும். வீட்டில் ஒரு துதி சத்தம் கேட்கட்டும், ஒரு பாடல் சத்தம், ஒரு ஆராதனை சத்தம், ஒரு ஜெப சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கட்டும். அந்த சத்தங்கள் எழும்பட்டும். தெய்வ பிள்ளையே, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு என்ன சத்தம் கேட்கிறது? வீட்டில் எப்ப பார்த்தாலும் மொபைலை நோண்டிக்கிட்டே இருக்கிறியா வாலிப தங்கச்சி? உன்னை குறித்து ஆண்டவர் ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறாரு, ஒரு பெரிய நோக்கம் வச்சிருக்கிறாரு. அந்த நோக்கத்தை எரியாமல் நீ உன் மனம் போல நீ வாழ்வது ஆண்டவருடைய இருதயம் காயப்படாதா? உன்னை ஆராய்ந்து பார். பிள்ளைகள் பெற்றோரை பார்க்கிறாங்க, கவனிக்கிறாங்க. நம்ம எதை கற்றுக் கொடுக்கிறோமோ அதைத்தான் பிள்ளைகள் ஃபாலோ பண்ணுவாங்க. பிள்ளைங்க பார்த்து வளருகிறாங்க. உங்க பிள்ளைங்க உங்களை பார்க்கிறாங்க சிஸ்டர், உங்களை பார்க்கிறாங்க பிரதர். பிள்ளைகளுக்கு நீங்கள் முன்மாதிரியை வையுங்கள். ஆண்டவர் சொன்ன அடிச்சுவடைகளை பின்பற்றி வரும்படி உங்களுக்கு நான் மாதிரியை வைத்து போகிறேன். பார்க்கட்டும், உங்க ஜெப வாழ்க்கையை பார்க்கட்டும், நீங்க ஜெபிக்கிறத பார்க்கட்டும். என்ன பிரச்சனை வந்தாலும் எங்க அம்மா ஜெபம் பண்ணுவாங்க, அப்படி உங்க பிள்ளைங்க சொல்லணும் வாயை திறந்து. இருக்கீங்களா? என்ன பிரச்சனை வந்தாலும் எங்க அப்பா ஜெபம் பண்ணுவாரு. ஆமா, இதை குறித்து அங்கலாய்க்க மாட்டாங்க, சண்டை போட மாட்டாங்க.
துதிப்பாங்க, பாடுவாங்க, ஆராதிப்பாங்க. எவ்வளவோ தேவை இருக்குது, தேவையில கலங்கி போக மாட்டாங்க. ஏன்னா அவர்களுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை, கர்த்தர் 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 கர்த்தர். பிள்ளைங்க பார்க்கட்டும், அது வளர்ந்து வரும்போது அது சொல்லுவாங்க, எங்க அம்மா இதைத்தான் சொல்லி எனக்கு வளர்த்தாங்க, எங்க அம்மாட்ட நான் இதைத்தான் பார்த்தேன், எங்க அப்பாட்ட நான் இதைத்தான் நான் பார்த்தேன். அப்படி சொல்லட்டும், அப்படி எதிர்காலங்கள் சிறப்பா இருக்கும். கையை உயர்த்தி செஞ்சிருந்தா ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு முடியாது. சாலமோன் தகப்பனை பார்த்து வளர்ந்தான், தகப்பனிடத்துல கற்றுக்கொண்டான், அவருடைய ஜெப வாழ்க்கையை கற்றுக்கொண்டான், தேவனோடு உறவாடுகிற அந்த அனுபவத்தை கற்றுக்கொண்டான். ஆனவடினால் தான் கர்த்தருக்கு பலி செலுத்தி அவன் இரவு வேளையில உறங்கும் போது கர்த்தர் சாலமோனோடு பேசுறாரு, சாலமோனை கூப்பிடுறாருங்க. ஏன்னா இந்த அனுபவம் ஏற்கனவே தாவீது அனுபவிச்சிருக்கிறான். இந்த அனுபவத்தெல்லாம் சொல்லியிருப்பான். அப்பா பேசுவாரியா அவன் கூட, கர்த்தர் உன் கூட பேசுவாரு. ஏன்னா என் கூட பல முறை இணைஞ்சிருக்கிறாரு, என் கூட பலமுறை பேசியிருக்கிறாரு, என்னை கண்டிச்சிருக்கிறார், தப்பு பண்ணும்போது என்னை கண்டிச்சிருக்கிறாரு, உணர்ந்திருக்கிறாரு, தீர்க்கதரிசியின் மூலமா உணர்த்திருக்கிறாரு. என்கிட்ட தனிப்பட்ட முறையில் இண்டிவிஜுவலா என் கூட இணைஞ்சிருக்கிறாரு, என் கூட பேசியிருக்காரு, சம்பாசிக்கிறாரு. ஏன்னா நான் ஆராதிக்கிற தெய்வம் பேசுகிற தெய்வம். கல்லையோ மண்ணையோ நம்ம கும்பிடலப்பா, அவர் ஜீவன் உள்ள தேவன். சாராதாலாராமா. அவனுக்குள்ள ஒரு தாகம். ஏன்னா தாவீதுக்குள்ள ஒரு வாஞ்ச, என் பிள்ளை என்ன மாதிரி வரணும், என்ன மாதிரி வரணும். எத்தனை பேர் நினைக்கிறீங்க என் பிள்ளை தோத்திரம் என்ன மாதிரி ஆயிராதப்பா? சில பேர் சொல்லுவாங்க என்ன மாதிரிய மட்டும் நினைஞ்சிடாத. ஆமா, என்ன மாதிரிய மட்டும் நீ. நான் சொல்றேன், என் மகன் என்னை விட நல்லா வரணும். என் மகன் மட்டுமல்ல, என் கூட ஊழியத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் என்னை விட கனத்துக்குரியவங்களா வரணும்னு நான் விருப்பப்படுறேங்க. பலிபீடத்திலிருந்து நான் உண்மையை, சத்தியத்தை நான் சொல்றேன், சத்தியத்தை பேசுறேன். அது பொம்பளை பிள்ளைகளா இருந்தாலும் சரி, சிறுவர் ஊழியமா, வாலிபர் ஊழியமா, பெண்கள் ஊழியமா, வீட்டு கூட்டங்களா நடத்துறீங்களா, அது ஆண்களா இருக்கட்டும், உங்களை அப்படித்தான் நான் நினைக்கிறேன். தோத்திரம் பாஸ்டர், எனக்கு அந்த அளவுக்கு பெரிய படிப்பெல்லாம் கிடையாது. பவுல் அடிக்கடி சொல்லுவாரு, ஒன்றும் இல்லாட்டாலும் உங்களை ஆண்டவர் பயன்படுத்துறதை நான் பார்க்குறேன்ப்பா, அதுக்கு நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். மற்ற பாஸ்டர் இல்லாத சில காரியத்தை உங்கள்கிட்ட பார்க்குறேன்ப்பா அப்படின்னு. தோத்துறோம், பார்க்கட்டும் பிள்ளைங்க. ஆமென். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் எங்கள் அம்மா பைபிள் எடுத்து வாசிப்பாங்க, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் எங்கள் அப்பா பைபிள் எடுத்து வாசிப்பாங்க. கொஞ்ச நேரத்தை சும்மா விட மாட்டாங்க, அதை பார்க்கட்டுமே. சாலமோன் தகப்பனிடத்துல பார்த்தாங்க, உங்கள் வீட்டில் என்ன நடக்குது, உங்கள் பிள்ளைங்க எதை பார்க்குறாங்க. லீவு விட்டாச்சுன்னா செல்லுக்கு சண்டை. ஏய் இங்க பாருங்க, பொண்ணு வாக்க வந்தா வெக்கப்பட்டது மாதிரியே தலையை குனிஞ்சு எழுதிக்கிட்டு செல்லுக்கு சண்டை. தோத்துறோம். 10ஆம் கிளாஸ்ல ஒரு 10 வட்டம் படிக்கட்டும், செல்லுக்கு சண்டை ஓடுறவங்கெல்லாம் சாபம் விட்டாரு. இது சாபம் இல்லை, ஏன்னா 10ஆம் கிளாஸ் பப்ளிக் எக்ஸாம் வரும், அதுக்கு முக்கிய என்ன செய்யணும், செல்லை கொடுத்தாலும் பார்க்க மாட்டாங்க. அதுக்காண்டி சொன்னேன். என்ன ஒரு மாதிரியா இருக்கிறீங்க, கையை வைத்து ஒரு ஆளில் சொல்லுங்க. தோத்துறோம். சபையில் ஒரு வேலையை கொடுத்துருக்காங்களே, சனிக்கிழமையான முன்னாடி தூத்து விட சொல்லியிருக்காங்களே, மறந்துட்டோம். நம்ம இருக்கிறதே தெரிய மாட்டேக்கு. இல்லை என்னடா பாஸ் இப்படி சொல்லியிருந்தாரேன்னு வீட்லையும் சொல்ல மாட்டோம், மறந்து விட்டோம், எல்லாம் மறந்து. காரணம் என்ன, இந்த மொபைல் படுத்துற பாடு. மொபைலை மறப்போமாக, இயேசுவை நினைப்போமாக. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தோத்திரம். சாலமோன் இடத்துல கர்த்தர் பேசுறாரு, ராத்திரி வேளையில வந்து பேசுறாரு. என்ன பேசுறாரு அப்படின்னா, நீ விரும்புகிறத எல்லாரும் சொல்லுங்க. உங்களுக்கு என்னென்ன விருப்பம் இருக்கோ கேட்கக்கூடியவற்றை கேளுங்க. ஏன் உங்களுக்கு இன்னும் கிடைக்கல தெரியுமா? இந்த மனுஷன்ட்ட நான் எத்தனை முறை சொல்லியிருக்கேன், கொஞ்சம் நஞ்சமா சொல்லியிருக்கேன். இந்த மனுஷன்ட்ட, வீட்டில் உள்ளவர்கிட்ட தான். ஆனால் ஏதாவது வாங்கியிருக்கோம்னா பாருங்க. தோத்திரம். ஒரு நல்ல சேலை நான் பார்த்து வச்சேன், அந்த சேலை இப்போ எவன் எடுத்துட்டு போனான்னு தெரியல. எத்தனை முறை கேட்டுக்கிட்டு இருக்கேன், ஒரு நல்ல இந்த சேலை நான் விரும்பின சேலை, அதை இந்த மனுஷன் என்ன செய்ய மாட்டேக்கான், வாங்கி கொடுக்க மாட்டேக்கான். ஒரு பொருள் கேட்டேன், நான் விருப்பப்பட்டு கேட்டேன், வேற எல்லாம் அவர் வாங்கி கொடுத்துருக்காரு, ஆனால் இதைத்தான் நான் விரும்பி கேட்டேன், அதை வாங்கி கொடுக்க மாட்டேக்காரு. நான் சொல்ல, நீங்க கேட்ட ஆள் சரியில்லை, கேட்ட ஆள் சரியில்லை. அவருக்கு தான் நான் வாக்கப்பட்டிருக்கேன். நான் அவந்தால சொல்லல, இன்னொருத்தர் இருக்கார், மணவாளன் இயேசு. திருச்சபை மணவாட்டியை திருப்திப்படுத்துகிறவர். வேதம் சொல்லுது, நீ விரும்புகிறத
பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு. செல்லிங் சிஸ்டர், நான் இங்கிருந்து கொடுக்குறேன். கையை பிடிச்சி சொல்ல சொன்னேன். நீங்க விரும்புகிறத அவர்கிட்ட கேளுங்க. எவர்கிட்ட? இயேசுட்ட கேளுங்க. அவர் தான் சொன்னாரு, நாமத்தினால நீ எதை கேட்டாலும், அல்லேலூயா, எதை கேட்டாலும். அதனாலதான் ஆபிரகாம கூடாரத்தை விட்டு வெளியே வாடா, எப்ப பார்த்தாலும் சொங்கி பைய சோர்ந்து போய்கிட்டு, ஒன்று கிடைக்கலன்னா ஒன்று நடக்கலைன்னா உடனே உட்காந்து மூலையில் உட்காந்து அப்படியே அழுகையை போட்டுறது. வெளியே வாடா அப்படின்னு கூட்டு போய், வேலை பாரு, என்னத்த பார்க்க, நட்சத்திரத்தை பாரு, பார்த்தாச்சு என்றா, என்ன குடுமா, ஆமா இவ்விதமா இருக்கும் உன் சந்ததி. ரைட்டு, தோத்துறோம். அடுத்து கொஞ்சம் தூரம் நடக்குது, கிழக்க நட, மேற்க பாரு, தெற்க பாரு, வடக்க பாரு, எல்லாம் பார்த்தாச்சு. அவ்வளவு கீழ்ப்படிதல். பார்த்துட்டு நீ எம்மட்டும் நடப்பையோ நட, அதை உனக்கும் உன் சந்ததிகளுக்கு நான் தருவேன். தோத்துறோம். நடக்காங்க. நம்ம இன்னைக்கு நடக்க சொன்னா சுகரா இருக்குது, வண்டியில் யாராவது கூட்டு போய் சொல்லுங்க. சுகர்ல என்னால் என்ன செய்ய முடியல, நடக்க முடியல. உபாகமத்தில் அழகா சொல்றாரு, உன் உள்ளங்கால் மிதிக்கிற எவ்விடமும் கர்த்தருக்கு சொந்தமா. நீ மிதிக்கிற இடமெல்லாம் தேவனுக்கு சொந்தமா மாறுங்க. நீ மிதிக்கிற இடத்தை கர்த்தர் உன்னை சுதந்திரிக்க செய்வாரு. விசுவாசத்தோடு பொட்டக்காடெல்லாம் நடங்க. நான் ஒரு நாள் அதுதான் நினைச்சு பெரிய தரிசனத்தை காட்டினாரு, செவம் பண்ணி, ஆமா ஒரு குறிப்பிட்ட ஏக்கர்ல போய் தண்ணியை ஊத்திட்டு வந்தேன். இன்னைக்கு வரைக்கும் ஒரு வயலும் வாங்க மாட்டேக்கான். கர்த்தருக்கு பொதுவா விழுவச்சச்சுக்கு பின்னாடி இருக்கிற இடத்துல போய் தண்ணியை செவம் பண்ணி ஊத்தி விட்டு வந்தேன். இன்னைக்கு வரைக்கும் வேலைக்காரு தான் முடைச்ச கேட்குது, அது என்ன செய்ய மாட்டேங்குது. அங்கிட்ட நம்ம வீடு வரப்போகுது, பெரிய காலனி வரப்போகுது அப்படின்னு பெரிய கேட்டெல்லாம் போட்டாங்க, டெல்லி ரிஜிஸ்டர் அப்படி இப்படி. நாங்க அங்கேயும் வேலி தான் முளைச்சு கிடக்குது. நான் நினைக்கிறேன், நீங்களும் நானும் போய் கால் வச்சாத்தான் அது விலைக்கே போகும். உண்மையை சொல்ல, 40 நாள் உபவாசம் இருந்து ஊற்றி விட்டு வந்திருக்கனாகும். நம்மளா பார்த்து அதை எடுத்து விட்டா தான். யாரும் போட்டு கொடுத்துடாதீங்க அந்த இடத்த காட்ட போய், இவர் செஞ்ச வேலை தான் அப்படின்னு சொல்லி. நம்ம மக்கள் நல்லதை சொல்கிறோமோ இல்லையோ, இதை போய் முதல்ல போய் நினைச்சிருவோம். சில பேருக்கு சொல்லலைன்னு வச்சுக்கோங்க, தோத்திர மத்தியானம் பசிக்காது. ஒரு அல்லையிலேயே சொல்லுங்க, நீ விரும்புகிறதை என்னிடத்திலே கேள் சொன்னார். நல்லா கவனிங்க, நீ விரும்புகிறத கேளு. உங்ககிட்ட வந்து கர்த்தர் அப்படி கேட்கற, அந்த மத்தியானம் வேலை 12 மணி ஆயிடுச்சு, நீ விரும்புகிறது என்கிட்ட கேளுப்பா அப்படின்னா நீங்க என்ன கேட்பீங்க? ஐயோ இப்படி திடீர்னு வந்து கேட்டா நான் என்னத்தை சொல்ல, என்னென்னலாம் தேவை இருக்குது, அப்படித்தான் புலம்புவோம். ஆனால் சாலமோன் கேட்டது என்ன தெரியுமா? இந்த திரளான ஜனங்களை நடத்தி செல்வதற்கு எனக்கு ஞானமுள்ள இருதயம் வேண்டும். ஞானத்தை கேட்டான். கர்த்தர் வியந்து போனார். நீ உன் சத்துருவினுடைய பிராணனை கேளாதபடி, ஐஸ்வர்யத்தை கேளாதபடி, என் ஜனத்தை நடத்துவதற்கு ஞானமுள்ள இருதயத்தை கேட்டபடினால் நீ கேளாத ஐஸ்வர்யத்தை நான் உனக்கு தருகிறேன். ஞானம் அந்த ஆத்துமாக்களை தன் பக்கம் திருப்பணும், கர்த்தரண்டை கொண்டு செல்லணும். ஆத்துமாக்களுக்காக ஞானத்தை கேட்டான், கேளாத ஐஸ்வர்யத்தை கர்த்தர்